வணக்கம் and welcome to TiE Chennai's Breakthroughs and Blunders Tanglish podcast. யாருக்காக? நம்மை போன்ற entrepreneursக்கு. யார் சொல்றாங்க? TiE சென்னையோட சார்ட்டர் மெம்பர்ஸ். பழந்தின்னு கொட்டை போட்டவங்க நம்ம கிட்ட வந்து பழைய கதைகளை சொல்றாங்க. ஆனா எல்லாத்துலயும் புதுசா கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் இருக்கு. Breakthroughs and Blunders வாங்க பழகலாம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் ஜே கிருஷ்ணன். எனக்கு அவரை ஒரு 15 வருஷத்துக்கு மேல பரிச்சயம். என்னோட மென்டார். அடிக்கடி அவர்கிட்ட திட்டு வாங்குவேன். அது வாங்குறதே என்னோட பொழப்பு. நான் வாங்குற திட்டில் என் பொண்டாட்டிக்கு அலாதி பிரியம். ஸோ அவளுக்கும் ஜேகேயை ரொம்ப பிடிக்கும். லாங் ஸ்டாண்டிங் பில்லர் ஆஃப் TiE சென்னை. இந்த மாதிரி பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறோன்னு துள்ளி குதிச்சு அவரோட நீங்கள் கிரிக்கெட் விளாடுற மாதிரி இங்கே ஒரு பாட்காஸ்ட்டுக்கு வந்துட்டார். ஸோ வெல்கம் ஜேகே. தேங்க்யூ ஸோ மச் பிரவீன். டிலைட்டட் டு பி ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு இனிஷியேட்டிவ் விச் வி ஹவ் ஸ்டார்டட் அஸ் TiE சென்னை. கிரிக்கெட்டில் ஆரம்பித்தோம். நான் கிரிக்கெட்லேயே முதல்ல ஒரு பந்து லோ ஃபுல் டாஸ் உங்களுக்கு தூக்கி போடுறேன். இப்போ ஐபிஎல் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இட்ஸ் அ பெஹமாத். அப்படியே ஒரு படப்படன்னு இருக்குது. ஆனால் ஆரம்பித்த காலத்தில் யாருக்குமே ஒன்றும் புரியல. என்னடா ஐபிஎல், என்னது வித்தியாசமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் யூ பிளேட் அ க்ரூஷியல் ரோல் ஜேகே. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ பிரவீன். தேங்க்யூ ஃபார் ஸ்டார்டிங் யுவர் நியூ பால் அட்டாக் வித் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். நான் உங்கள்கிட்டையுமே முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட பல இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பல டொமைன்ஸ், பல ஆண்டர்ப்ரனோரியல் வெஞ்சர்ஸ் இருந்தாலுமே those first 3 years in IPL was something outstanding, completely different. So I will slightly alter that question to say, அதுலேருந்து நான் புரிஞ்சின்ற ஒரு பர்டிகுலர் விஷயம் which I think is valuable to any entrepreneur, which I call the 2020 mindset. Very nice. So நான் அந்த இருந்த டைமில் I interacted with, many of the leading players. They were in our team also. Adam Gilchrist, Andrew Simons, Rohit Sharma was one of the players in our team. VVS Lakshman and across many. சில பேர் வந்து இந்த 2020 பர்ஃபார்ம் பண்ணால், சில பேர் though they were excellent test match players, they found it difficult to adapt to 2020. They were great players. Okay, so greatness is not in question. Right. In the adaptation to the format. So I studied and said, ஒரு 2020 mindset which made people perform in the 2020. ஆடம் கில்கிறிஸ்ட் வந்து டெஸ்ட் மேட்ச்லேயும் சரி, ஒன் டேலையும் சரி, இங்கே 2020லையும் ரோஹித் சர்மாவுமே அடாப்டட். ஸோ வாட் இஸ் த 2020 மைண்ட் செட் அப்படிங்கிறச்ச there were 2 or 3 aspects which I want to share. Okay. Number 1, I found readiness to perform from ball 1. No settling down period. Right. நீ இதை நம்ம வந்து கார்ப்பரேட் லைஃப்லையோ நம்ம ஆண்டர்ப்ரனோரியல்லையோ நீ இதை எடுத்தேன்னா, we want people, if I hire a sales person, முதல் மாதம் முதல் நாள்லேருந்தே நான் ஆர்டர் கொண்டு வரேங்கிற ஒரு துடிப்பு இருக்கணும். 6 மாதம் செட்டிலிங் டவுனு, இன்னொரு 6 மாதம் இண்டக்ஷனு, அப்புறம் readiness to perform from ball 1 in our minds and in the minds of the people who are part of us. Beautiful. Is to me the number 1 thing. ஏன் இது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன்னா பிரவீன், I am seeing that the world is moving to a 2020 marketplace. Right. The world is no more a test match environment. மெதுவாக பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். சில இதில் தான், முக்காவாசி இதில் இன்னைக்கு things have to be done in that manner. So we need 2020 players, right, in our own team in order to deliver to customers who now want things in the 2020 style. So the number 1, I would say, mindset, readiness to perform from ball 1, no settling down period. ரெண்டாவது 2020 நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், it's always performance under pressure. There is no easy 10 ஓவர் மெதுவா. Performance under pressure. And that ability, that performance under pressure is an important thing. Absolutely. மூணாவது வந்து definite deadlines. 20 ஓவருக்கு மேலே ஒரு பால் கூட ஆட முடியாது. கலி கிரிக்கெட் கிடையாது, 20 ஓவர் தான்.
ஸோ நம்ம இன்னைக்கு வேண்டிய இதில் when we have to deliver, we have to perform, எல்லாமே definite deadlines. இது 3 விஷயம். Some of the things there are others, but these 3 even if we start to look at, this most important to me is readiness to perform from ball 1. ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோமா, முதல் நாள்லேருந்தே நான் கஸ்டமருக்கு ஏதாவது காமிக்க முடியுமா, 3 மாதத்துக்கு அப்புறம் நான் அந்த முதல் மைல்ஸ்டோன் ஏதோ காமிக்கிறேங்கிறதுலாம் போகணும். Readiness to perform from ball 1, and therefore the way we work, performance under pressure, no problem, it's and definite deadlines. இது 3 வந்து have been a learning for me from the 20. எனக்கு ஜேகே நான் கத்துனது என்ன நீங்க அப்படின்னா, as an entrepreneur என் மைண்ட்லாம் முதல்ல ready to perform from ball 1ல இருக்கணும். Exactly. இது ஒரு 6 மாசம் பார்க்கலாம் எப்படி போறதுன்னு வெச்சுக்க முடியாது. Exactly. I think that creates in us greater alertness, greater ability to do one course correction quickly, but readiness to perform from ball 1. இந்த கடைசி definite timeline நான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை கொண்டு வரணும். அப்பதான் அந்த பிரஷர் வரும். Completely agree. Beautiful 2020 mindset. ஆஹா, அருமை. ஆனா நீங்க பலமுறை சொல்லிருக்கீங்க, எல்லா ஜாம்பவான்ட்ட தான் கத்துக்கணுமா, எதை எடுத்தாலும் பில்கேட்ஸ் கிட்ட தான் போகணுமா. என்கிட்ட பலமுறை சொல்லிருக்கீங்க ஜேகே. நம்ம கேட்குற மக்களுக்கு what do you have to share? இதுவுமே I think Praveen was nice that you reminded me. We have all learned from the giants here. Yes. We respect what the giants have achieved. The giants sort of our story and the way they have done, they are all inspirational and they have a value. But எனக்கு learning from the giants வந்து ஒரு சைடு தான். In my entire career, I have learned, I would say, equally powerful and valuable lessons from what I call the Lilliputians. உனக்கு அந்த கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் ஞாபகம் இருந்ததுன்னா, அதில் வந்து அவன் ஒரு ஐலண்டுக்கு போவான். அந்த ஐலண்டில் அங்கே இருக்கிற மக்கள்லாம் they are only 6 inches and 12 inches tall. மேக்ஸிமம் ஹைட்டே அங்கே 12 inches தான். So the island was called Lilliput, so they were the Lilliputians, small in size. ஆனா கீர்த்திலாம் பெருசு தான். மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு. Their abilities and all that was tremendous. So நான் என் வாழ்க்கையில் I have learned quite a bit from the Lilliputians. Only 1 or 2 I will share, Praveen. கண்டிப்பா. டைமை பொறுத்து இருக்கு. தண்டபாணின்னு ஒரு மெக்கானிக்கோட அசிஸ்டண்ட். நான் புதுசாக அப்போது இந்த மிட் 80s மாருதி கார் ஒன்று வாங்கினேன். ஃபஸ்ட் இயர் ஏபிடியில் சர்வீஸ் ஆகிடுது. அதுக்கு அடுத்த வருஷம் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க்கு விச் இஸ் ஏபிடி ஆத்தரைஸ்ட் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன். ஸோ செகண்ட் இயர்லேருந்து சர்வீஸ்க்கு அங்கே கொண்டு போனேன். அங்கே தான் இந்த தண்டபாணிங்கிற சின்ன பையன் மெக்கானிக்கோட அசிஸ்டண்ட். ஸோ ஒரு குவார்ட்டரும் அங்கே சர்வீஸ் எடுத்துன்னு போச்சு. அவனை பார்ப்பேன், என்ன சார் எதுமா ஏதோ சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு 2-3 வருஷம் அங்கே குவார்ட்டர்லி சர்வீஸ்க்கு எடுத்துக்கு. 2-3 வருஷத்துக்கு கழித்து தண்டபாணி ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்தான். வந்து என்னடா என்ன, இல்லை சார் இந்த பெட்ரோல் பங்கை மூட போகிறாங்க, அங்கே ஏதோ ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க அந்த இடத்துல, என்ன நல்ல ப்ராப்பர்ட்டி, ஜிஎன் செட்டி ரோட், பனகல் பார்க்கிட்ட. ஸோ நீ என்ன பண்ண போகிற, வேறு எங்கேயா போய் வேலைக்கு தேட போறியான்னு. இல்லை சார், நானும் என் அண்ணனும் சொந்தமாக ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறோம் சார். அப்படியா, வெரி குட், என்ன பண்ண போகிற. இல்லை சார், நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஷெட் ஒன்று இருக்குது சார், அது கொடுக்குறேன்னு இருக்காங்க, அங்கே நம்ம எதனா பண்ணிக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன் சார், நீங்கள் ஒருத்தரை வச்சுமே நீங்கள் காலையில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி சாயந்தரம் வந்துடுவீங்க சார். நாங்கள் சில தடவை டிலே பண்ணுவோம், 7 மணி ஆகும், 8 மணி ஆகும். ஆனால் உங்களுக்கு வந்து ஈவினிங் வண்டி கொடுத்தாகணும். ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம் சார். உங்களுக்கு அப்புறம் பல இது இருக்குது, உங்கள் ஃபேமிலி இது இருக்குது, அப்புறம் அடுத்த நாள் போகணும். எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு ஒரு நாளைக்கு இல்லைன்னா கூட ரொம்ப கஷ்டம். ஸோ நானும் என் அண்ணன் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் சார், நான் சாயந்தரம் ஒரு 7 மணி 7:30 மணி நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்த அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் வண்டி எடுத்துக்கிறேன். ராத்திரியை நாங்கள் சர்வீஸ் பண்ணிவிட்டு முதல்ல 7 மணிக்கு பெட்ரோல் பங்க்கில் வாட்டர் வாஷ் பண்ணி 8 மணிக்கு உங்களுக்கு கொடுத்துருவேன் சார். மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வண்டி உங்கள் கையில் இருக்கும்.
நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதே கொடுங்க சார், ஓவர் நைட் நான் பண்ணி கொடுக்குறது தான். சார் தண்டபாணி, யூ டேக் இட் whenever you're ready, I'm your customer. இந்த மாதிரி பிரவீன் அவன் பெட்ரோல் பங்குக்கு வந்த எல்லா வாடிக்கையாளர்கிட்டையும் போய் இதையே சொல்லி அவனுக்கு முதல் 90 டேஸ்க்கு he has already got customers. ரைட். என் மைண்டில் என்ன தோணித்துன்னா, I must have the ability to go to a customer and give my value proposition in such a way that in one call I can get the order. ரைட். நான் ரெண்டாவது காலே அவனுக்கு கேட்கலையே, மறுபடியும் வேறு ஏதாவது சொல்லுது. He had understood what is my problem. He has the solution, innovative, urged by Dandapani to say, what we have to present to a customer must have that value where there is no need for a second call to close the order. அதுதான் லேர்னிங் ஃப்ரம். அருமையான எக்ஸாம்பிள். ஜேகே, உங்ககிட்ட இதை பல முறை கேட்டாலும் ஒவ்வொரு முறையும் புல்லரிக்குது. ஏன்னா இதுதானே ஆண்டர்பிரினர்ஷிப். ஆமாம். அதாவது கிளையண்ட்டுக்கு என்ன வலி, ஆமாம், அந்த வலியை நான் எப்படி புரிஞ்சிக்கிறத சொல்லணும், ஆமாம், அதை எப்படி சால்வ் பண்ணணும். ஆமாம். அண்ட் நீங்கள் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வேற வேற புதுசாக சொல்லிட்டு இருக்கீங்க. தட் ரெண்டாவது காலே அவசியம் இல்லை. ஆமாம். ஏன்னா கோல்ட் காலிங்க பயப்படுவாங்க, எத்தனை முறையா ஃபோன் பண்ணுறது. அந்த வேல்யூ ப்ரொபோசிஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நான் யோசிச்சாதான் ஐ எம் நவ் ஹேவிங் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆஃப் வேல்யூ அண்ட் ஹவு டு டேக் இட். ஐ திங்க் தட் இஸ் பட் கேட்குற ஆண்டர்பிரினர்ஸ் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், அதை மெனக்கடணும். நம்ம கஸ்டமரை புரிஞ்சுக்கணும். கஸ்டமர் என்ன புரியலன்னு சொன்னா அது அவங்க தலைவலி கிடையாது. நம்ம கஸ்டமரை புரிஞ்சுக்கணும். அது வலியா, தேவையா, ஆசையா, அதை எல்லாம் சேர்த்து ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன் மாதிரி கொடுத்தோம்னா, இப்போ ஜேகே அடிச்ச மாதிரி முதல் பால் சிக்ஸர், அடுத்த பந்துக்கு அவசியமே கிடையாது. அருமை. ஜேகே, ஒரு கதையோட விடுறதா இல்லை, எங்களுக்கு மாரியம்மா கண்டிப்பா தேவை. நான் சொல்லியிருக்கேன் அவனுக்கு, பட் தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். அதுவுமே கிரேட் லேர்னிங்ஸ் பிரவீன். ஆமாம். மாரியம்மா வந்து ஷீ இஸ் திஸ் வெஜிடபிள் வெண்டர். காத்தால கூடையை தூக்கிட்டு வீட்டுக்கு வருவோம். ஆமாம். வி வேர் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்கள் காம்பவுண்டில் ஒரு 2-3 வீடு, பட் 3 or 4 கிச்சன்ஸ் வித் மாடி கீழே, அங்கிள்ஸ், ஆண்ட்ஸு, கசின்ஸ் எல்லோரும் இருந்தோம் அங்கே. இவன் வந்து ஒரு 6 o'clock 6:30 வந்துடுவோம். 6:30 வந்தாலுமே பை த டைம் த லேடிஸ் கம் அவுட் 7 மணி ஆகிடும். எல்லாம் ரெடி பண்ணி அப்போ அதுக்குள்ளே கூடையெல்லாம் இறக்கி வச்சுருவோம். 6:30 to 7 வீட்டு வாசலெல்லாம் பெருக்குவோம், கோலம் போடுவோம், தண்ணி தெளிப்போம், பூவெல்லாம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணுவோம். கம்ப்ளீட்லி ஷீ வில் க்ளீன் அப் தி யார்ட்ஸ் ஆஃப் ஆல் த ஹவுசஸ் in that half an hour and she is ready waiting. இது பண்ணுறதுக்கு வந்து சிரிச்சுட்டே தான் இருப்போம். நல்ல ஒரு சிரிப்பு, பூவும் பொட்டோடு தான் வருவோம். 2 ஹெவி baskets which she will carry. She will do all this and கையில் வந்து ஒரு அருவாமனை கொண்டுருவோம். ஸோ இவள் எல்லாம் பேசுவா, பேரெல்லாம் பேசுவா, எல்லாம் வாங்கிடுவா. அப்புறம் இந்த சேனக்கருங்கெல்லாம் அருவாமனை இருக்கிறதுனால அதை கட் பண்ணி கொடுப்போம், தேங்காய் துருவி கொடுப்போம், இதெல்லாம் பண்ணிவிடுவோம். இன் தட் ஸ்டில் half an hour, விலை ஜாஸ்தி மாரியம்மா ரொம்ப இல்லைம்மா இன்றைக்கி வந்து கோயம்பேடில் இது ஏதோ சொல்லுவோம். ஒரு நயப்பைசா குறைக்க மாட்டா, ஒரு நயப்பைசா குறைக்க மாட்டா. கூடல் இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணி அவள் விட்டுட்டு தான் போவோம். திஸ் மாரியம்மா லெசன் எனக்கு என்னன்னா, அண்ட் ஷி ஹஸ் நாட் கிவன் அ டிஸ்கவுண்ட். ஒரு எலுமிச்சம்பழம் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டா. The value added services that she is providing, which is no cost to her, it was her time, genuineness of intention. கடனேன்னு பண்ணல, ஹாப்பியாக பண்ணுவோம். she got invited to all the weddings, functions எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி. ஏன்னா மாரியம்மா இஸ் அ யூஸ்ஃபுல் பர்சன். முடிச்சுட்டோன்னே கடைசியில் ஹெல்ப் பண்ணுவோம் கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாம். But she had customers where through value added services, whether they go and buy in Big Bazaar, Big Basket, Padamudir, anything, they will buy from Mariam. எனக்கு இதில் லெசனும் சொல்கிறேன். So I said I must use this to say there are lots of value. நாங்கள் நெட்வொர்க்கிங்கில் இருந்தோம் அந்த சமயத்தில், early days of networking. So we will use the Mariamma principle. We will go to some of these companies and we'll do a network audit free. கோலம் போடுற மாதிரி நெட்வொர்க் ஆடிட் we will do free.
நோ ஆப்ளிகேஷன். இந்த நெட்வொர்க் ஆடிட்டை பண்ணி we will submit saying இதெல்லாம் இருக்குது, இந்த பர்டிகுலர் இதில் these will be useful, ஏதோ நம்ம சொல்லுவோம். பட் இந்த கோலம் போடுறதுக்கு no charge. And we'll do it happily. See what it does. So the value-added service, which was not a physical cost per se, Right. but it was our knowledge and some time, helped us to gain some early customers even in that year. Brilliant. ஆனால் எனக்கு இதில் ஒரு கேள்வி ஜேகே. இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நம்பர் டார்கெட்னு டிரான்சாக்ஷனலாக போனதில் people are putting an ROI number, dollar value to the value-added service also. As an entrepreneur, இப்போ கேட்குறவங்களுக்கு மாரியம்மா கதை, உங்களோட நெட்வொர்க்கிங் ஆடிட் பிகம்ஸ் எ ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஹுக். நான் யார், எவ்வளோலாம் செய்ய முடியுங்கிறதுக்கு. ஆனால் பெரும்பாலும் இப்போ பார்த்தோன்னா எல்லாம் டிரான்சாக்ஷனில் தான் இருக்கும். அதை எப்படி தவிர்க்க முடியும், அதை என்ன செய்ய முடியும் அதுக்கு? So I think we should ask that fundamental question. அவ்வளோ டிரான்சாக்ஷனல் இருந்தாலுமே how did Mariamma hold on even though the Paramudirs were transactional, the Reliance Fresh was transactional? What was that? Emotional connect. Not only that, because of that personalized service. See, all of us, we are not Fortune 500 companies, Pravi. ஆமாம். I think this relationship building always has a value. We can move to transactional when you have no time to do individualized or personalized service. And I think that value is always there. Second, to me, it's not as if we don't have the time at all. In the time is equal to $25 per hour. இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் கதையை தவிர we can always find that time and that knowledge which is of value. And if we get, I think it's a great opportunity to cultivate it. வாட் அ ஸ்டோரி டெல்லர் ஜேகே. கலக்கிறீங்க. ஆனால் 1980s தண்டபாணி சொன்னீங்க. அதே டைமில் தான் கம்ப்யூட்டர்லாம் பரபரன்னு வந்துட்டு இருந்தது. யூ ஆர் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பாயிண்ட். அப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு கதை, ஒரு லேர்னிங். Thank you for reminding. இதுலேயுமே there's an interesting thing I will be delighted to share. கம்ப்யூட்டர் பாயிண்ட் நாங்கள் ஒரு 85 அந்த பீரியடில் பெரிய போர்டு இருக்கும், எனக்கு ஞாபகம் இருக்குது. 4 சிட்டியில் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். பாம்பே, டெல்லி, மெட்ராஸு, பெங்களூர். மெட்ராஸுங்கிற காலம்தான். ஓகே, சென்னைங்கிற. பட் அந்த சமயத்தில் லவ்லி ஷோரூம் ஜிஎன் செட்டி ரோடில். ஸோ ஃபஸ்ட் 2-3 இயர்ஸ் நான் தான் அதோட பிரான்ச் மேனேஜர். அங்கே உட்காந்துருப்பேன். பெரிய கடை திறந்து வச்சிருமே யாருமே வர மாட்டாங்க. அப்புறம் நோபடி வாக்ட் இன் டு பை அ கம்ப்யூட்டர். ரைட். உள்ளே யார் தெரியுமா, இந்த கட்சிக்காரங்கெல்லாம் போவாங்க. பெரிய கடைன்னு கட்சிக்காரங்கெல்லாம் துண்டெல்லாம் போட்டுன்னு வந்துடுவாங்க. வந்து சார், எங்கள் தலைவருக்கு பிறந்த நாள், நீங்கள் ஏதாவது பண்ணணும், இல்லைனா இது மாதிரி கொடி கட்டுற விழா, இதை ஏதோ சொல்லுவாங்க. ஒரு பார்ட்டியும் வருவாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லோரும் வருவாங்க. ஏன்னா போகிறவங்களுக்குலாம் இந்த பெரிய கடைன்ட்டு வந்துடுவாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் எல்லாம் கொடுக்க முடியாது, ஹெட் ஆஃபீஸை கேட்கணும், ஏதோ சொல்லுவேன். ஆனால் ஒரு 500 1000 ஒரு மூட்டை அரிசி, இந்த மாதிரிலாம் என்னதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ நம்ம பண்ணிவிடுவோம். இல்லைனா போக மாட்டாங்க, கிளம்ப மாட்டாங்க. அப்படியே 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்தாங்க இதே மாதிரி, தலைவருக்கு பிறந்த நாள் இது. நான் சொன்னேன், பாரு, நான் பல வருஷமாக ஒன்று பண்ணுறேன், இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குப்பா, அதை நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெல்ப் பண்ணி எனக்கு நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கலாம். அது என்ன சார் உங்களுக்கு இல்லாததான், நீங்கள் சொல்லுங்கள், நான் போனால் பண்ணித்தரேன். சொன்னேன், இல்லை, எங்கிட்டேருந்து ஒரு டீலர் இந்த கன்சியூமபிள்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருக்கான், டிஸ்கெட்டு, ரிப்பனு, அதெல்லாம் 6 மாதமாக பணம் கொடுக்கல. கேட்டால் ஏதோ டபாய்ச்சுன்னு இருக்கான். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சொல்லி உங்கள் ஆளை யாராவது அமிச்சு கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா, செட்டில் பண்ணிவிடு அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் அப்படி சொன்னீங்கன்னா அவன் கொஞ்சம் ஒரு பயத்திலையும் மரியாதையிலையுமா பண்ணுவான் அப்படின்னு. அது என்ன தலைவா உங்களுக்கு இல்லாத, நிச்சயமாக பண்ணித்தரேன், எங்கே இருக்கான், ஏது என்னெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்கிறேன். இல்லை, ஆனால் அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முதல்லையே நம்ம பேசி முடிச்சுக்கணும். இந்த 20,000 எனக்கு ஒரு 10% மார்ஜின் இருக்குது. ஸோ 2,000 மார்ஜின் இருக்குது. அதில் நான் பாதி கொடுத்துட்றேன். கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா 1000 நான் கொடுத்துட்றேன். அது நம்ம ஏன்னா பேசி முடிச்சிடணும், நீங்கள் அப்புறம் ஆரம்பித்த அப்புறம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், சார் நீங்கள் இந்த மார்ஜின் ஏதோ சொன்னீங்கல்ல, அது எனக்கு சரியாக புரியல. என்னை பொறுத்தவரையிலும் உங்களோட முதலுக்கே மோசம். ஸோ நம்ம கலெக்ட் பண்ணோன்னா நீங்கள் அதில் பாதி கொடுக்கறது தான் சார் நியாயம்.
ஸோ 20,000 நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்தா 10,000 கொடுக்குறது தான் சார் நியாயம். இந்த மார்ஜின்லாம் எனக்கு புரியல. I said, wow, yaar, what a native intelligence, an ability to quickly change the framework. Right. I said, சரி நான் அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு விட்டேன். ஆனால் Praveen, it has impacted me to say, sometimes it's important to change the frames of reference. And I've used it. I've used it to say, ஏதோ கோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. சொல்லுங்கள். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கோட் பண்ணிருக்கோம், 15 லட்ச ரூபான்னு கோட் பண்ணிடுறோம். கஸ்டமர் சொன்னால் இல்லை நீங்கள் ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஸோ நான் சொன்னேன்ப்பா 20%லாம் கேட்காத, நீங்கள் 15 50,000 தான் எனக்கு மார்ஜினே இருக்குது. ரைட். நான் மேக்ஸிமம் அதுலேருந்து ஒரு 20,000 கொடுக்கலாம். அப்படி இல்லை கஸ்டமர் ஏதோ சொல்லுவோம், அப்புறம் 25,000 கொடுப்பா, ஏதோ பண்ணி முடிப்போம். If I had stuck to percentage, I would have started on a 2.5 lakh discount. Right. And negotiated from somewhere there. But when I changed it a parameter to quantum, it was a discussion where the frames of reference are changed, became a useful thing in how we do business. Brilliant example. அது நம்ம ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஒரே ட்ராக்ல போயிட்டு இருப்போம். ஸோ எவ்ரி த நெகோசியேஷன் வில் பி தேர். அந்த ட்ராக்கே மாற்றிட்டா. ஆமாம். Brilliant example. இல்லை அதோட let us not stop there. I want to say to every one of us. Right. Find an opportunity to keep learning from Lilliputians. தினம் நம்ம பார்க்குறோம் பிரவீன். ஆமாம். கவனிக்கிறது இல்லை. சின்னவன் எடை போட்டு நம்ம. ஆமாம். ஆனால் எங்கேருந்து என்ன கற்றுக்கலாங்கிறது நம்ம மைண்டில் தான் இருக்கே தவிர அதை நம்ம விடக்கூடாது. அதை we must cultivate and cherish. அமேசிங். மெக்கானிக்கல் ஆரம்பிச்சு கட்சி தொண்டனையும் நீங்கள் விடலை, எல்லாரையும் ஆசிரியர் ஆக்கிட்டீங்க. ஆமாம், அவங்களுக்கு தெரியாதுப்பா அது. ஆமாம், இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, நான் அவனை பற்றி பேசுகிறேன்னா அவனுக்கு தெரியாது. ரைட். ஆனால் ஐ மஸ்ட் அக்னாலேஜ் தட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் தேர். இல்லையா? அடுத்த பாகம் ஜேகே, அதாவது டை சென்னை ஒரு சில வருடங்களாக கலக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் ராம்ராஜும் அந்த இண்டிக் வே சீரீஸ் ஒன்றா ஆரம்பிச்சது. இப்போ நம்ம 7வது வருஷம் ஜுனூன் மாதிரி அடுத்தது கூட்டமும் பெருகிட்டே போகிறது. நாலேஜ் இஸ் கோயிங் அக்ராஸ். அந்த இண்டிக் வேனா என்ன, நம்ம மக்கள் அதுவும் உங்கள் செஷனை அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதை. ஸோ போத் ராமராஜ் அண்ட் ஐ, ஆல் ஆஃப் அஸ் ஃபைனலி, பிரவீன் நீ யோசிச்சு பார்த்துன்னு வச்சுக்கோங்க, ஆல் அவர் லேர்னிங் இஸ் ஃப்ரம் சோர்சஸ் அவுட் சைட் ஆஃப் அஸ். by either listening to people or reading what people have written. எல்லாமே நீ ஸ்கூலில் கற்றுன்றதாக இருக்கட்டும், காலேஜில் கற்றுன்றதாக இருக்கட்டும், பிஸ்னஸில் கற்றுன்றதாக இருக்கட்டும், எல்லாமே sources is always from people outside of us. We have benefited from the knowledge and the wisdom of so many people around us from whom we have received. Allah, Ramraj and I have been fortunate that we got exposed to one of these thoughts when we attended one program, and our சொன்னது it appealed to us to say, அதாவது நீங்களாம் இவ்வளோ பிஸியாக இருக்கீங்களே, யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள் என்னடா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற 2 கேள்வி was there in our minds. Not that an answer was there. பட் இந்த கேள்வி அவர் கேட்டது, அவர் சொன்ன விதம் was so powerful. We said we have missed out on the knowledge and wisdom that resides in the ages, our ancient knowledge. Scriptures அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டாம். Wisdom of people who have written various documents, spoken. நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதில் போய் whether it is Indian, வேதிக்குங்கிறது, வேதாங்கிறது நாலேஜ் தான். வேதாங்கிறது இட்ஸ் நாட் ஒன் டெக்ஸ்ட் புக் ஆர் புக் ஆர் நத்திங் டு டூ வித் ரிலிஜன். இட்ஸ் ஆல் அபவுட் நாலேஜ். ஸோ நம்ம அதுலேருந்து சிலதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். தோ வி ஹவ் ஆல் காட் எக்ஸ்போஸ் டு ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல், அதர் வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஸோ மெனி திங்ஸ் வி ஹவ் மிஸ்ட் அவுட் ஆன் நாலேஜ் அண்ட் விஸ்டம் ஃப்ரம் அவர் ஓன் சோர்சஸ் அப்படின்ட்டு வி செட் த இண்டிக்குங்கிற அந்த இது வி ஹவ் பீன் ஃபாலோயிங். அதில் இருக்கிற நாலேஜையும் விஸ்டமையும் கேப்சூல் பண்ணி ஹவு இட் இஸ் ஆஃப் வேல்யூ டு ஆண்டர்ப்ரனர்ஸ், ஹவு இட் இஸ் வேல்யூ ஃபார் அஸ் டு டெவலப்புங்கிற வேரியஸ் சீரீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் இட்.
The knowledge and wisdom belongs to the ages. We have missed out. Let us take the best out of it, present, to see how it is of value for us. ஸோ அதில் எனக்கு ஒரு உதாரணம் 2-3 கொடுங்களேன். இப்போ இந்த விதுர் நீத்தின்னு ஒன்று எடுத்து நீங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் தட்? அது என்னது? அதில் என்னன்னா ஆண்டர்ப்ரனராக அதுலேருந்து நான் என்ன எடுத்துக்க முடியும்? குட் கொஸ்டின். ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். கான்டெக்ஸ்ட் வந்து விதுராங்க வந்து இஸ் அ half brother of Dhritarashtra, those of us who know the entire story of Mahabharata. But he is the wisest in the kingdom. As a minister, Viduranuக்கு அந்த wisdom வேறு யாருக்கும் கிடையாது. So in a particular conversation, Dhritarashtra is very disturbed. And he says, please call Vidura. Vidura சொல்கிறான், தூக்கமே வரல, என்ன எதுங்கிறா. Vidura has a conversation with him. Dhritarashtra பல கேள்வி கேட்பான், நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்லாம். But Vidura's thing is all about different answers he gives. For example, he'll say, the 3 most important duties of a king are 1, 2, 3. Looking after people, resources. There are so most important things for you. The 4 most important enemies you need to watch out for are 1, 2, 3, 4. 5 குணங்கள் நீ டெவலப் பண்ணோன்னா these are the 5. 6 parameters with which you can always be prosperous. 1, 2, 3, 4, 5, 6. இப்படின்னு பல விஷயத்தை பற்றியுமே the way he will respond is like this. எனக்கு அதில் என்ன தெரியுமா தோணித்து, இந்த ஒரு அத்தாரிட்டியோடு நம்ம ஒன்று பேசணும். இந்த நாளுங்கிறதுல பிரவீன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் தேர் இஸ் நோ 5th. இந்த நாலு தான், 5வதே கிடையாது. தேர் இஸ் நோ கமா எக்ஸெட்ரா. என்ன I said, I must be able to present saying the 3 benefits of this new technology. AI can ensure 1, 2, 3 நான் சொல்லணும். No 4th. That ability to say the way we speak and communicate, ஆணி அடித்த மாதிரி இருக்கணும். இந்த நாள் நான் இந்த நாளுன்னு சொன்னால் 5வதே கிடையாது மாதிரில. அந்த மாதிரி பேசணுன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்ஜெக்டோட ஒரு கிராஸ்போ வாட் வி வாண்ட் டு சே இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு லேர்னிங். அமேசிங் ஜேகே. எனக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வருது, 2008-09 நம்ம பழக்கம் ஆரம்பிச்சது. நீங்கள் டைகானில் பிஸியாக இருப்பேன். அப்போ நான் கத்துக்குட்டி மாதிரி உங்கள் கார்டரையில் உட்காந்துட்டு இதை கண்டென்ட் எதோ சொல்லுவீங்க, நான் கண்டென்ட் எழுதின்னு வருவேன். நோ சிம்பிளிஃபை அப்படி பிரின்சிபல் மாதிரி திருத்தி நான் ஏதோ லவ் லெட்டர் எழுதுற மாதிரி மறுபடியும் உங்ககிட்ட வந்துட்டு அன்டில் இட் இஸ் ஃபுல்லி சிம்பிள். இப்போ நீங்கள் அந்த யோக சூத்ரான் அகெயின் இந்த இண்டிக் வேல கொண்டு வரல், இட் இஸ் அகெயின் கனெக்டட் டு மீ. ஸோ இந்த யோக சூத்ரா என்னது, அதுக்கும் நான் சொன்ன அந்த சிம்பிளிசிட்டிக்கு என்ன கனெக்ஷன்? Again, very valuable, Praveen. I'm happy you have remembered that and recollected and reminded me to talk about it. We all are practitioners of yoga. இன்னைக்கு உலகம் பூரா அது இருக்குது. பேசிஸ் இஸ் பதஞ்சலிஸ் யோக சூத்ரா. இந்த யோக சூத்ராங்கிறது நம்ம மைண்டில் என்னெல்லாம் யோகாங்கிறது இட் கவர்ஸ் ஸோ மெனி டைமென்ஷன்ஸ். ஃபிசிக்கல் டைமென்ஷன், மென்டல் டைமென்ஷன், ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன், அதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு ஒரு பெரிய ட்ரீட்டிஸ் பாது. பட் யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோ தட் all the entire Yoga Sutra consists only of one-liners. 192 one-liners. நம்ம திருக்குறள் எப்படியோ 7 வார்த்தையில் ஒன்று ஒரு குறள்னாக்க 7 வார்த்தை தான்ப்பா. அதே மாதிரி யோக சூத்ராவும் எல்லாமே ஒன்-லைனர்ஸ். சூத்திரம்ங்கிறது ஒரே லைன். ரைட். In 192 one-liners, the entire science philosophy of yoga has been packaged. So I've read many of this. நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறதுக்கு விரும்பலை. பட் அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணிட்டுனா, இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு திறமை இருக்கணும்னா the fundamental thing is clarity. I must know the subject. I must be very clear on what it is, how it should be presented, break up. அந்த யோக சூத்திரம் நீ பார்த்தேன்னா ஒரு ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவில் எப்படி ஒரு அப்ஜெக்டிவ் மெத்தடாலஜி 1, 2, 3, 4 ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன், ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன் இருக்கோ அதே மாதிரி ஃபார்மேட்.
I said, clarity only can lead to simplicity. Right. கிளாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோ, வளன்னு தான் பேசுவோம். என்ன கிளாரிட்டி இருந்தால் தான் சிம்பிளாக புரிகிற மாதிரியும் சிம்பிளாகவும் பேச முடியும். சிம்பிளிசிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோ, தேர்ட் ஆஸ்பெக்ட் விச் ஐ கால் brevity, ஒரே லைனில் சொல்ல முடியும். அப்போ தான். ஸோ வாட் நீட்ஸ் டு பி செட் இன் ஒன் வேர்ட், never use one sentence. What you can say in one sentence, don't use a paragraph. If you can say in a paragraph, don't say it in pages. This ability to condense and come to that comes out of that. Clarity. என்ன சொல்லணுங்கிறது. அதனால் இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் உடுப்பா, இதில் என்னையா சொல்கிறேன் டிஸ்டில் பண்ணான்னா gives us far easier, very clear, simple communication. நான் இது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஜேகே, பரீட்சை எழுதுறோம். ஆமாம். கேள்விக்கு பதில் தெரிஞ்சா யோக சூத்ரா மாதிரி எழுதிடும். எக்ஸாக்ட்லி. தெரியலன்னா 20 பக்கம். ஆமாம், நம்ம ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் அப்படி தான். எக்ஸ்ட்ரா ஷீட் எழுதினா ஏதோ நம்ம இவ்வளோ எழுதியிருக்கானேன்னா அது ஒரு மார்க் கொடுப்பானே அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெளிவு இருந்தால் அரை பேஜ் வெப்சைட் போகிறோம். அது இல்லாதப்போ தான் ப்ரோஷர் 10 பக்கம் ப்ரோஷர் 20 பக்கம் ப்ரோஷர் அவசியமே கிடையாது. பர்ஃபெக்ட். Very nice. No, perfect. I want to use one example, which I'm a practitioner of that, and therefore I'm a mentor, and I'm doing a lot of this for a lot of our startups, both in the IIT Madras incubation, நம்ம TiE Chennai எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே when before they do that, they'll send you some presentation in advance. So when I meet them, I will say no PowerPoint presentation. PowerPoint வேஸ்ட். கை உடச்ச மாதிரி இருக்குமே, என்ன ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் என்னோட ஃபஸ்ட் இது என்ன அம்சா, ஐ ஹவ் கான் த்ரூ, ஐ ஆம் ஆல்சோ ரெடி. டோன்ட் வேஸ்ட் த டைம் வித் PowerPoint. இஃப் தேர் இஸ் பவர் இன் யுவர் பாயிண்ட், யூ டோன்ட் நீட் PowerPoint. இது அண்ட் இஃப் தேர் இஸ் நோ பவர் இன் யுவர் பாயிண்ட், no point using PowerPoint. So the same thing coming to, நான் நிறைய பேர்ட்டு சொல்லுவேன், start with the summary slide. நீ சம்மரி ஸ்லைட் போட்டேன்னா நீயே அது போட்டேன்னு எனக்கே தெரியும், நீ சொல்லவே வேணாம். பிகாஸே வேண்டாம். சம்மரி ஸ்லைடில் தான் எசன்ஸ். That ability to come to that, so நம்ம வந்து okay, all that which we say elevator pitch, அது இதுங்கெல்லாம், all these terms are the same, Praveen. That ability to come to the essence. What is our ability to come to the summary slide? அதாவது பசங்களோட டிஸ்கஷன் சொல்லுவேன். The situation, JK, நீ இந்த சிச்சுவேஷன் இதுமே நீ சொல்ல வேணாமா, வாட் இஸ் யுவர் ரெக்கமெண்டேஷன் இன் ஆர்மி, த ப்ராப்ளம் இஸ் the things which we have to look at, எதுவுமே தேவையில்லை. come to, hey, my recommendation is this, நீ ஆரம்பிச்சேன்னா all the rest is understood. Right. That I feel is that ability to come to the essence. It will make discussions and everything far more focused. And that clarity can be communicated easily. Very nice. இப்போ நான் கேட்க போகிறது வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஒரு பெயின் பாயிண்ட். ஜேகே, பல ஆண்டர்பிரினர்ஸ் எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு உங்களை மாதிரி இங்கிலீஷில் பேச வரல சார், எப்படி சார் நான் புரிய வைக்கிறது, எனக்கு மொழி ஒரு ப்ராப்ளமாக இருக்கே சார், நான் தமிழ்நாட்டுக்காரன் ஆனால் நார்த்தில் விற்கணும், ஃபாரினில் கிளைண்ட் இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன உங்கள் ஒரு கதை வச்சுருப்பீங்களே, இது ஏதாவது கதை இருக்குமே உங்ககிட்ட? நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம் முன்னாடி, பட் ஐ டோன்ட் ரிமெம்பர். This was the time when late 90s .NET அதெல்லாம் started coming, and the basic Fortran and some of those early languages and all that had to go away. Java and some of the other languages started coming. .NET எல்லாம் வந்து object oriented programmingங்கிறது தான் was the concept. C++ அதெல்லாம் வந்து those were the languages that adopted that. So we had to hire some people who knew this. Now I was interviewing somebody, and one of these boys had come from Andhra. So நான் அவனை கேட்டேன், what is the difference between regular programming and object oriented programming? அவன் ஒரு
15-20 செகண்ட்ஸ்க்கு குவாய்ட்டாக இருந்தான். அப்படி அப்புறம் சொன்னான், சார் 5 డిఫరెన్సెస్. ఫస్ట్ అండి అబ్స్ట్రాక్షన్ ఇది కాన్సెప్ట్ అండి. అబ్స్ట్రాక్షన్ అంటే నేను చెప్తానండి. బట్ సెకండ్ కాన్సెప్ట్ అండి ఇన్హెరిటెన్స్ కాన్సెప్ట్ అండి. పవర్ఫుల్ కాన్సెప్ట్ అండి, అది చెప్తానండి. ఇప్పుడు థర్డ్ పాలిమార్ఫిజం ఉందండి. ఫోర్త్ ఫిఫ్త్. ఇప్పుడు ఇన్హెరిటెన్స్ అంటే చెప్తానండి మీకు. పేరెంట్ గ్రూప్ ఉందండి, చైల్డ్ గ్రూప్ ఉందండి. పేరెంట్ గ్రూప్ ప్రాపర్టీసు, దానికి క్యారెక్టరిస్టిక్స్ అది చైల్డ్ గ్రూప్ కూడా వస్తుందండి, అవైలబుల్ అండి. అట్లా మీరు చెప్తే నేను இன்னொரு ఎగ్జాంపుల్ చెప్తానండి. సరే ఇలా పోరుంపా, వెన్ కెన్ యూ జాయిన్? You are hired. You are hired. And to me it's a very powerful lesson, Praveen, to say knowledge is the greatest value. yaar. It is not English. இந்த பையன் வந்து பேசினத்தில் அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இட் இஸ், நான் எங்கள் பசங்கள்ட்ட எல்லாத்தையுமே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், நாலேஜ் இஸ் ஃபார் கிரேட்டர் தென் லாங்குவேஜ். Right. எனி லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷு அது இதுங்கிறது நீ சொன்னது வந்து எல்லாருக்குமே வேலை, எல்லா பசங்களுமே இல்லை சார் அவன் ஏதோ டாட் போட்னு பேசுகிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு நீ சொல்லுப்பா. ஸோ எங்கள் பசங்கள்லாம் they are trained now to say no, this module won't work. இன்னொரு மாடியூல், நீ இன்னொரு மாடியூல்னு சொல்லு, பரவாயில்ல. Your value is the fact that this module does not have and that other module has. Knowledge is far, far greater than language. Definitely superior to just saying English or anything. So none of us should shy away from building our knowledge. Right. Knowledge and ability, it will automatically communicate itself. You don't need English. அதெல்லாம் இல்லைன்னா தான் என்னோட இது சொல்கிறேன் கேளு. ஒன் ஆஃப் அவர் கஸ்டமர்ஸ் for whom I had a very good project manager, she can talk excellent English. ஸோ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு 3 months கழிச்சு அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். சார் ஜேகே, யுவர் டீம் இஸ் டாக்கிங் எக்ஸலண்ட் இங்கிலீஷ், ஒன்றுமே டெலிவர் பண்ணல. अरे यार इंग्लिश में बात करता है, I don't want English, I want knowledge now. Right. Knowledge is great. Very, very interesting. Now, கேட்குற மக்கள், நான் நிறைய புத்தகம் எழுதுவேன், ஒவ்வொரு புத்தகமும் நான் ஜேகேக்கு அனுப்புவேன். உன்னத்தையும் படிச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் ஃபோன் பண்ணி திட்டுவார். ஒரு புத்தகத்தை என்ன பண்ணேன், ஸ்டார்ட் அப் பற்றி எழுதியிருந்தேன், ஸ்டார்ட் அப்பு காம்படிட்டர் அனாலிசிஸ் அதை பற்றி எழுதியிருந்தேன். ஃபோன் பண்ணி என்னடா என் தாரக மந்திரத்தை மறந்துட்டியா அப்படின்னாரு. ஆனால் ஜேகே, நம்ம மக்களுக்காக நீங்கள் எனக்கு சொன்ன அந்த 3 பாயிண்ட் தாரக மந்திரம் ஃபார் அ ஸ்டார்ட் அப், அது என்னன்னு சொல்லணும். ஃப்ரம் மை ரிகலெக்ஷன் வித் யூ அண்ட் இதே தான் டைலியும் ஒரு இருந்தது, நம்ம வேறு ஸ்டார்ட் அப் இருந்தது. த 3 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இன் பிஸ்னஸ். எஸ் அப்படின்னு இந்த கேள்வி கேட்டு நான் விட்டுருவேன். ஸோ தட் பீப்புள் கேன் கம் அப் வித் ஃபஸ்ட்டு என்ன இது. அப்புறம் நான் சம்மரைஸ் பண்ணுவேன், ஒரு ஸ்லைடு அதுக்கு தனியாக வச்சுருக்கேன். த 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் பிஸ்னஸ். நம்பர் 1, to get a customer. Number 2 is to get one more customer. And number 3, surprisingly, is to get more and more customers. அதான் தாரக மந்திரம். அதை மறந்துட்டு பல பேர் வெறும் ஸ்கேல்னு போகிறாங்க. பட் யூ ஆல்சோ நீட் கஸ்டமர்ஸ் who pay and makes a profit. அதனால அது எப்படிங்கிற யோசிச்சோனாலே அதில் பல இது வரணும். ஜேகே, ரைட். அக்ராஸ் த ஸ்டேஜ் பல கதைகள். ஆண்டர்பிரனர் என்றால் ரெடினஸ் டு பெர்ஃபார்ம் ஃப்ரம் பால் 1. எஸ். உள்ள களத்தில் இறங்கின உடனே ஆட தொடங்கணும். கரெக்ட். டெஃபினட் டைம் லைன் நம்மளே செட் பண்ணிட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர், அந்த ப்ரெஷரில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். யார் என் வாடிக்கையாளர், அவனுக்கு என்ன வலி, என்ன தேவை, அதை நான் எப்படி வேல்யூ ப்ராப்பாக கொண்டு வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறேன். கரெக்ட். அதை உருப்படியாக பண்ணிட்டா முதல் பால்லேயே 6 எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். கரெக்ட். 3வது அந்த மாரியம்மா கதை, என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இன்னொரு உதாரணமாக சொன்னீங்க, நெட்வொர்க் ஆடிட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நான் இந்த கிளைண்ட்டுக்கு இது தேவை, அது கிடைக்கிறதுக்கு என் நாலேஜை எப்படி கொடுக்க முடியும். அதுக்கு மொழி தேவையில்லை. நீங்கள் நெட்வொர்க் ஆடிட் பண்ணும்போது மொழியே கிடையாது. பிரில்லியன்ட்.
எவ்வளோக்கு எவ்வளோ நான் பர்சனலைஸ் பண்ண முடியும். அப்புறம் அருமையான ஒரு நெகோசியேஷன் கதை. சேஞ்ச் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஆமாம், நீ இப்படி விளையாடுறியா, நான் செஸ் பற்றி ரூல்ஸ் சொல்றேன், ஆட்ட தெரியாது, அப்புறம் ஏன் ஆட்டத்துக்கு நீ வரணும். ஆஹா, பிரமாதம். லேர்னிங் 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 ஹவு டு அச்சீவ் நாலேஜ் இஸ் கிரேட்டர் தேன் லாங்குவேஜ். நிச்சயமா. பா, அருமையான சமரி. இந்த எனக்கே மறுபடியும் புல்லரிக்குது ஜேகே. நம்ம மக்களுக்கும் 100% இதை கற்றுட்டு அவங்க தொழிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணணும். ஏன்னா திஸ் இஸ் காமன் நாலேஜ், பேசிக் நாலேஜ், நம்ம ஏன்ஷியன்ட் நாலேஜ் கம்மிங் த்ரூ ஆல் ஆஃப் அஸ். ஸோ டை சென்னை சார்பில் தேங்க்யூ வெரி மச் ஜேகே. And thank you, Praveen, for inviting me and rekindling and reminding me of all those which have been of value to all of us in some form. That's it for today on Breakthroughs and Blunders Tanglish podcast. இந்த பாட்காஸ்ட்டில் பங்கேற்கணுமா? கான்டாக்ட் TiE Chennai.